இருக்கோம். இப்போ வந்து நீருவோட ஃப்ரெண்டும் தான் போய் சிக்கன் எடுத்துப்பாங்க. ஃப்ரெண்டும் சூரியாவும் வருவாங்க. அதனால பாசுமதி அரிசியில் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது பாப்பாவுக்கு நாங்கள் வாழ்க்கையே எந்த மாதிரிலாம் சொன்னேன். நானும் அப்படிதான் ஒரு வீடியோ ஒருத்தங்களுக்கு நடக்கும் போது ஐயோ அப்படி உடம்பு மட்டும் உனக்கு எவ்வளோ பிடிக்கணும்? ஒரு எண்ணம் திருப்பு அது தெரியாது. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளையாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறப்பாக பிறந்தநாள் வந்து போயிடுச்சு. முடியே போகுது. 6 மணி ஆச்சு. 6 மணி ஆயிடுச்சு, முடிய போகுது. ஸோ பிறந்தநாளுக்கு நம்ம வீட்டில் ஒன்றுமே ஸ்பெஷலாக செய்யலை. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் எனக்கு வந்து விஷ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அவ்வளோ கமெண்ட்டு. என்னால் எல்லா கமெண்ட்டுக்கும் உண்மையே சொல்கிறேன், ரிப்ளை பண்ணவே முடியலை. இன்ஸ்டாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ கமெண்ட்ஸ். என்னால் எதுக்குமே ரிப்ளை பண்ணலை. ஏத்தங்கோ இப்போ தெரிய மாட்டேன் வீடியோவில் காட்டுதான் போச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே விஷ் பண்ணாங்க. அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி தாங்கங்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரக்ஸு வந்து சிக்கன் பிரியாணி தான் கேட்டேன். நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்யலான் இருக்கோம். இப்போ வந்து நீருவோட ஃப்ரெண்டும் தான் போய் சிக்கன் எடுத்துப்பாங்க. ஏன்னா நான் தான் போகிற ஐடியா விடுறேன். ஏற்கனவே மண்டை பயங்கர வலி. இதில் இவங்க எல்லாம் 3 பேர் வந்துட்டனால சரி இந்த இடத்துக்கு வந்து இறங்கணும்னு ஒரு இடத்துல பர்டிகுலராக சொல்லியிருந்தேன். அங்கே வந்து இறங்கினேன். வண்டி எடுத்தோன்னே சரியான மழை. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல மழையில் 4 பேர் நனைஞ்சி திரும்ப மண்டையெல்லாம் ஈரமாயி அதை உணர வச்சு அப்போ ஈரத்தோடய பின்னியிருக்கேன். ஸோ அதனால் சரியான மழையில் புது நைட்டி போட்டுருந்தேன். நான் புது நைட்டி தான் ஆயிடுச்சு, அதனால பழைய நைட்டி போட்டேன். சரி ஓகே. அவங்க 2 பேர் போயிட்டு கறி எடுத்துகிட்டு வரட்டும். நானும் ரக்ஸும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ரக்ஷா என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும். வந்து நான் கிச்சன் வந்துட்டேன். பசங்க வந்து கறி எடுக்க போயிட்டாங்க. நிலுவும் தம்பியும் போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து பாசுமதி அரிசியில் தான் செய்ய போகிறேன். ஆனால் பாப்பாவுக்கு சீரக சம்பா நான் நார்மல் அரிசியில் ரக்ஸு கேட்டான். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டும் சூரியாவும் வருவாங்க. அதனால் பாசுமதி அரிசியில் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு டைம் செய்யும் போது பாப்பாவுக்கு நார்மல் அரிசியில் இல்லைன்னா சீரக சம்பாவில் ஏதோ ஒன்று செஞ்சிடல. இப்போ சீரக சம்பா இல்லைன்னா சீரக சம்பா செஞ்சுருவேன். கொஞ்சம் சிற்பி கலர் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்து அப்படியே கிடக்கு. கேக்கு வேறு நைட்டு வெட்டிட்டு துக்குடியோண்டு தான் சாப்பிட்டோம். காலேஜுக்காவது கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். நாளைக்காவது போட்டு கொடுத்துட்றேன். விட்ட கொடுத்தா கூட கொண்டு போய் கொடுத்துருவேன். தடவை நான் கேக்கு பசங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் கேக்கு இது பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். துணியை எடுத்து வச்சுட்டு அந்த டேபிள் 2 க்ளீன் பண்ணேன். நான் டக்குன்னு இதெல்லாம் செஞ்சிடறேன். அப்புறம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்த பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். சரியா? பறந்து போகுதுல்ல, வாழ்க்கையே எங்கே இருக்குன்னு தெரியும். பார்த்து செஞ்சு அந்த அன்னைக்கு அவங்களால பார்க்க கூட முடியல. எவ்வளோ பெரிய விஷயம் பா. கடவுள் அது இருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு வலி வேதனையும் கொடுக்குறாரு. கடவுள் இஸ் கிரேட். அவர் வந்து தப்பை ரியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றையும் இது பண்ணுறாரு. ஆனால் நம்ம பொதுமக்கள் இந்த தப்பை ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. நான் உட்பட நான் வந்து பெரிய மாதிரிலாம் சொன்னேன். நானும் அப்படி தான். ஒரு வீடியோ ஒருத்தங்களுக்கு நடக்கும் போது ஐயோ இப்படி நடந்துருச்சேங்கிற வலி வேதனையும் உள்ளுக்குள்ளார தூக்கி போடுது. வளவளன்னு பேசுறேன்னா பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். எனக்கு வந்து லிமிட்டான பிரியாணி தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஜூஸியாக. அது ஜூஸி எப்போ இப்படி தானடா செய்வோம். எப்பயாவது ஒரு டைமு ட்ரையாக இருக்கும். பால் எடுத்து வை ஃப்ரிட்ஜில். பாலை காய்ச்சிக்கிறேன். எத்தனை பேர்? அக்காவோட அந்த ட்ராப்பு, உன்னோட 2 ட்ராப்பு நேற்று எடுத்துகிட்டு போனோம்ல.
அந்த கவர்ல போட்டு அப்படியே தானே வச்சிருக்க? அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அடிச்சிட்டு இரு எனது கையே கரெக்டா இருக்கான்னு பார்த்தா உடம்பு மட்டும் பிடிச்சிட்டு வருவேன் ஒரு நிமிஷம். தண்ணியில போட்டா சுருங்குங்க. சுருங்கலாம் இல்லை ஆனா சுருங்காது, லைட்டா லூஸா இருக்கும். ஆமா, ஏன்னா அப்பதான் கை மடக்க முடியும். இல்ல கை அதான் கையும் ஓகே. நான் இந்த டாப் போட்டு நானும் செந்தியா வந்து இதே டாப் ஆனா பிங்க் கலர். உடம்பு மட்டும் உனக்கு எவ்வளவு பிடிக்கணும்? ஒரு எண்ணம் திருப்பு திருப்பணும். ஒன்று கேட்கணும். வெளியில் நாங்கள் செடி எங்கே வைக்கிறதுன்னு பார்க்க போனேன்ல, இது நீயா போட்டிருந்த? போய் இது வாழை மரத்துக்கு கட்டி விட்ருக்கு. வாழை மரம் தான் இது போட்டுக்கு போகுதா? அதுக்குன்னு வாழை மரத்துக்கு கட்டி விடுவியா? நான் கேட்டு மேலதான் போட்டிருந்தேன்டா. அது வாழை மரத்துக்கு போயிடுச்சுடா. வாழை மரத்துலேருந்து அப்படியே வேற எங்கேயாவது போயிருந்தா என்னடா பண்ணியிருப்ப? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. சரி பசிக்குது. தம் போட்டு 10 நிமிஷத்துல சாப்பிட்டேன். எலுமிச்சை மரமும் கொய்யா மரமும் பெருசாக வருமா? கொய்யா மரம் பெருசாக வரும் சரி, எலுமிச்சை மரம் செடியும் பெருசாக வருமா? சொல்லுமா. இப்போ எங்கே வைக்கிறது அதை? கொய்யாக்காய் செடி இந்த சின்ன வயசில் வளர்த்துருக்கியாம்மா? எப்படி வளர்ப்ப? செடி மாதிரி நட்டு தான் வளர்ப்போம். சரி என்னோட இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு உனக்கு? நீ என்ன நினச்ச? நான் ஏதோ பிள்ளைங்க ஏதோ வாங்கிட்டாங்க போல. தினி சக்தி அதான் சொல்ல யாரும் வாங்கலை, நான் தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்னா இல்லையா? என் முட்டையை கூட நான் சாப்பிட்டுறேன். கொண்டா மை முட்டை. ஏன்னா முட்டை தனியாக தான் சாப்பிடுவேன். உனக்கு என்ன? அப்போ இப்போ முட்டை சாப்பிட்டேன்னா அப்போ முட்டை சாப்பிடணுன்னு இருக்கா? அதில் மீதியாக தனியாக சாப்பிடலாம்ல. சரி என்ன செஞ்சுருக்க? சிக்கன் ரெடி, முட்டை ரெடி, அனியன் ரைத்தா ரெடி, பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி. சாப்பிடலாம். இது திரும்பி ஹாயா? புரியல. நீ தான் லாங் வீடியோக்கு சொன்னேன். சிக்கன் பிரியாணி ரெடி. நைட்டு நம்ம வீட்டில் பர்த்டே ஸ்பெஷல். ஆமாம். எனக்கு பார்த்து முடிஞ்சிச்சு. பர்த்டே முடிஞ்சிருச்சு. பர்த்டே முடிஞ்சிருச்சு வெற்றிகரமா.